குஜராத் ஸ்டேட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஐயோ பத்துக்குச்சுல அப்படிங்கிற ஷோ தான் பாத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல யாரு கலந்துருக்கான்னு பாத்தீங்கன்னா ஹாரிஸ், ஆதி and நான் சஞ்சய். ஸோ வழக்கம் போல வந்து இன்னைக்கு ரோஸ் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ நேற்று வந்து எங்களால வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு வந்து 2 மேட்ச் சேர்த்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றோம். ஸோ மேட்ச் நம்பர் 24 அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் பாத்தீங்கன்னா ஆர்சிபிஎஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஸோ அந்த மேட்சோட சம்மரி, எப்படி பிளேயர்ஸ் சூப்பரா விளாண்டாங்களா, அப்புறம் பிளேயர் டு டெஸ்ட்ராய் அப்படின்னா வந்து யாரெல்லாம் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஹாரிஸ் ஆரம்பிக்கலாம். ஹாரிஸ், உன்னோட பாயிண்ட் ஆச்சு விடு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, நேற்று எங்களால வர முடியாம போச்சு சில பல காரணனால. ஸோ அதனால அது இன்னைக்கு நாங்க போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி வந்து சின்னசாமியில் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 250 அடிச்சாதான் அவங்களால ஜெயிக்கிற வாய்ப்பே கிடைக்கும். ஆனா அவங்க அடிச்சதோ 163. அதுவுமே வந்து லாஸ்ட்ல டிம் டேவிட் அடிச்ச ரன் தான். ஸ்டார்டிங் என்னமோ பட்டைய கிளப்புச்சு, விராட் கோலி சால்ட்டும் எடுத்துட்டு போனாங்க. அடுத்து சால்ட் ரன் அவுட்லயே அங்க முடிஞ்ச சீனு. அங்க இருந்து டவுன் ஆனவங்க தான் எந்திரிக்கவே இல்லை. கடைசியில டிம் டேவிட்ல மட்டும் ஒரு 2 ஸ்டெப் எந்திரிச்சாங்க. பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டிசில பொழந்து கட்டிட்டாங்க. விப்ராஜும் குல்தீப் யாதவும் பொழந்து கட்டி ஸ்பின்னில் இவரே பேசல என்ற மாதிரி பயங்கரமா போட்டாங்க. ஸோ பவுலர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணாங்க. அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு கேப்டன். மற்றபடி எல்லாமே நல்லா போட்டிருந்தாங்க. பட் இந்த சைடு பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாருமே டீசெண்டா போட்டிருந்தாரு. அவரோட சார்பில் 2 விக்கெட்டு, 4 ஓவருக்கு 24 ரன் டீசெண்டா எடுத்துட்டாரு. பேட்டிங்ல சின்னசுவாமியில அடிச்சே ஆகணும், அதை ஃபெயில் ஆயிருக்காங்க. அதனால ஆர்சிபி தோத்துருக்காங்க. மற்றபடி ஆர்சிபி ஒரு நல்ல டீமா தான் எனக்கு தெரியுறாங்க. பட் அதை விட டிசி நல்லா ஆனனால டிசி வந்துட்டாங்க. முக்கியமா அதுல கேஎல் ராகுல்னு ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆன ஒரு கிளாசி ராயல் ராகுல். ஸோ அந்த ராகுல் தான் வந்து எப்படி சொல்றது, ஒரே ஆளா இந்த சிங்கிள் மேன் ஷோவை எடுத்துட்டு போனாரு. ஸ்டம்ஸும் கூட சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. பட் கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ அவ்வளவுதான். ஓகே, ஸோ சூப்பரா சொன்ன ஹாரிஸ். ஸோ ஓகே ஆதி, உன்னோட இது ஓவராலா எல்லாமே சேர்த்து பெஸ்டா, பிளேயர் டு டெஸ்ட்ராய், ஸ்டார் பிளேயரு அண்ட் சம்மரி, இது 3மே சேர்த்து சொல்றேன். ஆர்சிபி இந்த வாட்டி அவையில தான் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஹோம்ல 2 மேட்ச் தோத்தாங்க. ஸோ சின்னசாமி தான் அவங்க வில்லன், எதிரி வந்து அவங்க தான் இந்த வாட்டி கூட. யூஸ்வலா சின்னசாமி வந்து ஒரு பேட்டிங் பிச் தான் இருக்கும். அது வந்து பிச்னால மட்டும் இல்லை, அந்த கிரவுண்ட்னாலே, சின்ன கிரவுண்ட்னாலே பேட்டரிஸ் ஃபேவராக தான் இருக்கும். பட் இந்த மேட்ச் அப்படி இல்லை. ஸோ ஒரு மாதிரி லோ ஸ்கோரிங் தான் போச்சு. 160 இந்த ஸ்கோர்லாம் வந்து ரேராக தான் வருது ஐபிஎல்ல. ஸோ அதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு உண்மையை சொல்லணும்னா. பட் இந்த 2 டீமுக்கும் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து ஒரே ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் தான், ராகுலோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அவர் தான் ஸ்டார் பிளேயர். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட டாப் ஆர்டர்ல ஓரளவுக்கு அடிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் டோட்டல் ஃபெயிலியர். ஸோ பெருசா கான்ட்ரிபியூஷனே இல்லை. அதை மீறி வந்து இந்த சைட்ல டிசி ஆரம்பிக்கும் போதே டாப் 3 ஃபெயிலியர் தான் அவங்களுக்கு. அப்புறம் கேஎல் ராகுல் மட்டும்தான் வந்து அணினாரு. ஸோ இது எப்படி சொல்றது, லிட்டரலி ஒரு கொலாப்ஸ்ல இருந்து அவர் தூக்கி கொண்டு போய் போனாரு. அப்படி ஒரு இன்னிங்ஸ் தான் அது. கடைசி வரைக்கும் நின்று பினிஷ் பண்ணாரு. ஸோ யூஸ்வலா நம்ம பாகுபலி மாதிரி நான் தாண்டா இருக்கேன்டா, கேஎல் ராகுல் 2.0 தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 சீசன் முன்னாடி முடிச்சுட்டு அந்த ஒரு செலிப்ரேஷன் தாறுமாறு. ஆமா, அதுவும் பாத்தீங்கன்னா அவர் கேப்டனா இருந்தபோது, கேஎல் ராகுல் கேப்டனா இருந்தபோது, லக்னோக்குல இருந்தபோது பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் நிப்பாரு, ஃபுல்லா ஆங்கர் பண்ணுவாரு. பட் கடைசியில சொதப்பிடுவாரு. பட் இந்த கேஎல் ராகுல் வேற கேஎல் ராகுல் போல, எதுவுமே ஃப்ரீயா எல்லாமே முடிச்சு கொடுத்து போனாரு. இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. மற்றபடி ஆர்சிபிக்கு ஒரு ரேர் ஃபெயிலியர் தான் இந்த வாட்டி. எனக்கு அந்த செலிப்ரேஷனை பத்தி ஒரு சொல்லிக்கிறேன். அந்த கேஎல் ராகுல் செலிப்ரேட் பண்ணார்ல, எனக்கு அதை பார்க்கும்போது இந்த டைகர்ஸ் எல்லாம் வந்து அது ஒரு டெரிட்டரியை வந்து லாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த செலிப்ரேஷன் இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே. ஸோ இது நான் தான் பெங்களூர் பையன், இது என்னோட கோட்டை, நான் தான் அப்படி ஆடுவேன் அன்ற மாதிரி பூனார். இப்படி அது செலிப்ரேஷன் பயங்கரமா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபயரா இருந்தது. அது ஒண்ணு. அதே மாதிரி அது என்னன்னு தெரியல, ஆர்சிபி பவுலர் சின்னசாமி வந்தோடனே சொல்ல போறாங்க என்னன்னு தெரியல. வெளிலலாம் பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இப்போ வந்து போயிடுறாங்க. அது பார்ப்போம். நிறைய மேட்ச் இருக்கு, ஓகே ஓகே. ஸோ என்னோட வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா அதுதான். ஸ்டார்டிங் எடுத்தோடனே நீ சொன்ன தெரியுமா போன வீடியோல, ஆர்சிபிக்கு வந்து எந்த கிரவுண்டுமே வந்து வெள்ளகம் இல்லை,
அவங்களோட சொந்த கிரவுண்ட் தான் வில்லங்கம். ஸோ அது வந்து ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு ஒரு மேட்சுமே. ஸோ அந்த சின்ன கிரவுண்ட்ல வந்து ஏன்னா மத்த கிரவுண்ட்ல போயிட்டு இவங்க 200 பிளேஸ் அடிக்கிறாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டி இருக்கிற போது இந்த சின்ன கிரவுண்ட்ல வந்து 200 அடிக்கலையேங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா எனக்கு ஒன்று தோணுச்சு. அண்ட் வந்து அங்கேயே ஃபெயில்டு. ஸோ 160ங்கிறது வந்து அந்த கிரவுண்டுக்கு பத்துமா அப்படின்னு யோசிச்சா வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுவே வந்து அங்கேயே வந்து அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே. ஸோ அண்ட் விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரன் அவுட் இந்த மாதிரி இது ஒன்னு சால்ட்னு சொல்றீங்க. ஸோ அங்கேருந்து தான் பிகினிங் ஆச்சு. பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. அதுதான் போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்க எல்லாம். ஸோ அதையுமே வந்து இங்க நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இங்க வந்து நான் பெஸ்ட் பிளேயரா வந்து யார் எடுத்து வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி திஸ் இஸ் மை ஃபக்கிங் கேம்ன்ட்டு எல்லாருமே நக்க விட்டாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேஎல் ராகுல் தான் சொல்லணும். ஸோ நீ யார வேணா போடு. அதாவது இத்தனை மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ண பவுலர்ஸ் எல்லா பவுலர்ஸும் அடிச்சு ஒழிச்சு விட்டாரு. தயாலா இருக்கட்டும், ஹைசல்வுட்டா இருக்கட்டும், குருணல் பாண்டியா இருக்கட்டும், எவன் வேணா நீ போடுறா அப்படிங்கிற ஒரு இதுல. ஏன்னா நான் ஏன் அவர் வந்து தூக்கி வச்சு பேசுறேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு விக்கெட்டா 3 விக்கெட்ஸ் வந்து கான். 3 விக்கெட்ஸ் 277. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த பேட்ஸ்மேனோட ப்ரெஷர் எப்படி இருக்கும் நீயே சொல்லு. 3 விக்கெட் போயிடுச்சு, இதுக்கு மேலேயும் விக்கெட் லூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு நான் இருக்கேன்டா, நான் தான் இந்த டீமை நான் கொண்டு போவேன்டா, இது என்னோட கிரவுண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறித்தனமான இன்னிங்ஸ் வந்து காட்டினதுல ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டு நான் கேஎல் ராகுல எடுத்து வைக்கிறேன். அண்ட் ஆர்சிபில வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் சொன்ன மாதிரி ஹாரிஸ் சொல்லிட்டான். ஓப்பனிங் சோக் ஆனதுல இருந்து அதுல இருந்து வந்து எல்லாம் பட்டன்னு வாழை பிடிச்சிட்டு போயிட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அண்ட் பவுலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் விப்ராஜ் அண்ட் குல்தீப் யாதவ் இவங்க 2 பேரும் நான் வந்து பாராட்டி ஆகணும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டோட்டல் ஆர்சிபி வந்து நான் பிளாஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. இத்தனை மேட்ச் கம்பேர் பண்ணதுக்கு இந்த மேட்ச் வந்து வேர்ஸ்ட். பவுலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா ரெண்டுமே நான் சொல்றேன். பட் ஸ்டில் புவனேஸ்வர் குமார்லாம் நல்லா தான் போட்டான். ஒரே ஒரு சீக்ரெட் ஆக்சுவலா சப்ஸ்கிரைபர்ஸ், நான் ஒரு சீக்ரெட் இந்த இடத்துல உடைக்கிறேன். என்ன அப்படின்னா, சஞ்சய்க்கு ஒரு பிளேயர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஒரு ஃபேவரட் பிளேயர்னே சொல்லலாம். அந்த பிளேயர் இப்ப ரிவீல் பண்றேன், வேற யாருமே இல்ல. சஞ்சயோட ஃபேவரட் பிளேயர் குணால் பாண்டியா தான். நீ மேல அவரோடதான் விட்டு பொலன்ட்டாங்கடாப்பா, அது சந்தோஷம் எனக்கு. தலைவன் ஜென்டில்மேன். Okay, let's go for the 25th match. It's today night. That's CSK versus KKR அப்படினே சொல்லலாம். ஒரு செகண்ட், இந்த மேட்ச் பத்தி பேசும்போது நான் வேணா 2 மரத்தை நட்டு வச்சுட்டு வந்துருவா. எல்லோ டிராகன் ரிட்டர்ன்ஸ். ஓகே, எல்லோ டிராகன் ரிட்டர்ன். இத பத்தி என்ன பேசணும்னு சொல்லல, சோகமா பேசுறதா இல்ல வருத்தத்தை செஞ்சு விட்டுலாமா எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களோட மனசை விட்டு பேசுவோம் செஷன்ல, அது ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த செஷன்ல மனசு விட்டு ஓகே, ஆதி வந்து ரொம்ப மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறான். சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆதி கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம். உன் மனசுல என்ன இருக்கோ கொட்டு. இது எங்க சிஎஸ்கே டீமே இல்ல சார், நான் பார்த்து வாழ்ந்த டீமே இல்ல இது. யாரோ 10 பேர் வந்து எல்லா சட்டையில விளாண்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அப்படிதான் இருந்துச்சு பார்க்கும்போது. டோனி வேற திருப்பி வந்தாரு கேப்டனா, அதனால டிக்கெட் ரேட் திருப்பி ஜாஸ்தி ஆயிடுச்சு. மீண்டும் சேப்பாக் போய் பாக்குற மக்களுக்கு எல்லாம் செருப்படியா இருக்குன்னு நினைக்கிறேன் நானு, அவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு போய் பாக்குறதுக்கு. அதாவது எப்படி சத்தியமா ஹரிஸ் நல்லா டிவில உட்காந்து பார்க்கும்போது எப்படி ஸ்டேடியம்ல உட்காந்து பாக்குறாங்கன்னு இன்னும் போடலாம். அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். 2 minutes சைலன்ஸ் பண்ணிடலாம் அவங்களுக்கு. 2 minutes சைலன்ஸ் ஃபார் those who gone to ground to watch the match. போறவனுங்க எல்லாம் சும்மா போட்டோ எடுக்க தானே போறாங்க. ஆழ்ந்த இரங்கல். நீங்க மேட்ச் எல்லாம் சீரியஸ்லி எப்படி பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. அது எப்படி பார்த்திருப்பாங்க, எப்படி வீட்டுக்கு எல்லாம் போய் ஒரு பெரிய மைண்ட் ஃபக்ல இருப்பாங்க உன் ஸ்டைல்ல சொல்லணும்னா. சரி விடுங்க, மொத்த ஃபேன் பேஸே கதற விட்டுதான் இருந்தாங்க. அப்படிதான் இருந்துச்சு. ஒப்பாரி மோட்ல தான் ஃபுல்லாவே வலிச்சு ஒப்பாரி மோட்ல தான் இருந்தாங்க எல்லாருமே. மேட்சை பத்தி கூட பேச தோணல, அப்படி ஒரு மேட்ச் தான் அது. கேகேஆர் நல்லா விளையாண்டாங்க. ஸோ சொல்லிடுவோம், முடிச்சு விட்டுருவோம். இப்போ ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அது ஒண்ணுதான். மத்தபடி சிஎஸ்கே வந்து நம்ம பையன் ரஹானே அங்க போய் வின்னிங் கேப்டன், அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணோம். கேகேஆர் சூப்பரா பண்ணாங்க. பட் ஓகே, அவங்களுக்கு அப்ரிசியேஷன். மற்றபடி சிஎஸ்கேல வந்து எதுவுமே ஒர்க் ஆகல. டீமே முடிவோட தான் இருக்காங்க போல. ஒருத்தர் ஃபெயில் ஆகலாம் பரவாயில்ல, எல்லாரும் ஃபெயிலா இருக்காங்க இன்னைக்கு. போன மேட்ச் அட்லீஸ்ட் பவுலர் காப்பாங்க, ஒண்ணுமே முடியல. அப்படிதான் இருந்துச்சு. கண்ணீர் அஞ்சலி தான். மாலையே போட்டு உட்காந்துட்டான் ஆதி அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, அடுத்தது நம்ம ஹாரிஸ் போவோம். ஹாரிஸ், ஐயோ என்கிட்ட வரானுங்களே. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ருத்ராஜ் வந்து சீசன் வந்து விளையாட முடியாம போறதுக்கு. ஏன்னா அவருக்கு இன்ஜுரி, மேஜர் இன்ஜுரி. அந்த செகண்ட் மேட்ச்ல அந்த அடிபடும் போதே பார்க்க முடிஞ்சது. நல்ல அடிதான்.
நம்ம டீம்லயே இருக்க ஒரு பெஸ்ட் பேட்டர் அவரு. அவரோட லாஸ் பெரிய லாஸ், கேப்டனாவும் லாஸ், பிளஸ் பிளேயராவும் பயங்கர லாஸ் தான் அவர். ஸோ ஃபர்ஸ்ட் லாஸே காலி. ஸோ அவர் போயிட்டு டோனி வந்து கேப்டன்சி பண்ணிட்டாரு. ஸோ டோனி கேப்டன்சி பத்தி நம்மளுக்கு தெரியும். ஆனா இவனுங்களை நம்ப முடியலையா? அதானே இப்ப பிரச்சனையே. இப்ப பிரச்சனையே வந்து டோனி கேப்டன்சியோ கிடையாது. அந்த இடத்துல எவ்வளவு பெரிய கேப்டனா இருந்தாலும் இவங்க சப்போர்ட் பண்ணணுமே. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த எப்படி சொல்றது, இந்த பேட்டிங் வந்து வேலைக்கே ஆகாது. ஸோ இவங்க என்னதான் மாத்தினாலும் வெளியும் பிளேயர்ஸ் இல்ல. ஸோ இவங்க வந்து டீசெண்டா தோக்க பழகிக்கணும், அவ்வளவுதான். ஃபேன்ஸ் வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கணும், திஸ் இஸ் நாட் ஆர் சீசன்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் பண்ணாதான் வந்து வெளியே வர முடியும். ஏன்னா ஒரு டீமை வந்து ஒரு ஃபேன் சப்போர்ட் பண்றாங்க, பேக் பண்றாங்கன்னா அது லாயல்ட்டி, அது ஓகே. சிஎஸ்கேக்கு எக்கச்சக்கமா இருக்காங்க. பட் ஒரு கேமாவே அவங்க ரொம்ப போறான்னா அது எப்படி சப்போர்ட்டுக்கு வரும்? ஒரு எப்படி சொல்றது, பேட்டிங்லயும் சொதப்பல், பவுலிங்லயும் சொதப்பல். ஒரு கேமே அவங்க வந்து இல்லே எடுத்துட்டு வரல. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபைட்டே இல்ல, செத்து போச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அந்த மேட்ச் டாஸ்ல மட்டும் தான் உயிர் இருந்துச்சு. டாஸ் முடிஞ்சோடனே செத்துருச்சு மொத்த மேட்ச், ஒன் சைடா கவுந்துருச்சு. ஸோ கேகேஆர் சூப்பரா இருந்தாங்க, எல்லாருமே டாப் கிளாஸா இருந்தாங்க. பவுலிங்ல மிரட்டிட்டாங்க, ஃபீல்டிங்ல இவரை நம்ம வெங்கடேஷ் ஐயரை தவிர ஏன்னா 2 கேட்ச் விட்டாங்க, சுனில் நரேனும் வெங்கடேஷ் ஐயர். பட் அவருக்கு பிரச்சனையே இல்லை, சிஎஸ்கேக்கு கேட்ச் விட்டா. இது நம்ம ஆப்போனண்ட்டுக்கெல்லாம் கேட்ச் விட்டாங்கன்னா அடி 100 தான், தொட்டவனா அடிச்சு போடுவான். பட் இன்னைக்கு மேட்ச்ல ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா வந்து ஒரே ஒரு பிளேயர் சொல்லுவேன். அது வந்து வேற மாதிரி ஒரு பிளேயர், சென்னைக்கே வந்து எப்படி சொல்றது, அவர் 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 எடுத்ததுக்கு நம்ம எல்லாம் அவர்தான் வந்து கொடுத்து மாஸ்டர். வச்சிருக்கணும் சிஎஸ்கே ஃபேன்ஸ். அவர் அவர் தான் வந்து சரி. உண்மையிலே இப்படி எல்லாம் ஒருத்தர் இருப்பாரா அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் தான் வந்து நம்ம தீபக் ஹூடா. அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு சூப்பரா ஆனாரு, சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர் தான் ஆனாரு, பக்காவா ஆனாரு. மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டு வந்தாரு. ஆனா ஆக்சுவலா அவரை மாதிரி தான் ஆடணும். ஷார்ட் செலெக்ஷன்ல இருக்கட்டும், எப்படி சொல்றது, ஒரு கணிக்கவே முடியல, அந்த மாதிரி ஒரு பிளேயரா இருக்காரு. ஒரு சில சமயம் 6 பால்ல டக் ஆகுறாரு, இன்னும் சில சமயம் 3 பால்ல டக் ஆகுறாரு. சோ கணிக்கவே முடியல எத்தனை பால்ல அவர் டக் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி. கேட்ச் வேற. மற்றபடி கேட்ச் டிராப் என்னடா கன்றாவி, இது யாரா நீ ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி இருக்கு அவரை கேட்கும் போது. இன்னொரு அதாவது இவரை வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்றதுனால இன்னொருத்தவர் தப்பிச்சிடலான்னு பாக்குறாரு. அவர் யாரும் இல்ல, நம்ம திருப்பாதி. அதாவது அவர் அந்த பாலை தவிர அவர் பயங்கரமா ஷேக் ஆகுறாரு. அதான் இந்த அந்த அடிக்கிறேன், அந்த அடிக்கிறேன், இந்த வளைக்கிறேன், திரும்புறேன், அங்கிட்ட அடிக்கிறேன், ஆஃப் சைடு, இந்த 6 போது அடுத்த பால்ன்ற மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜ்ல அப்படிதான் இருக்கு. இப்ப பாடுறா அப்படின்ற மாதிரி. ஆனா பால் வந்து அந்த எப்படி சொல்றது, 30 யார்ட் சர்க்கிளவே தாண்டல, 2 ரன் உள்ள ஓட பாக்குறாரு. நான் என்ன சொல்றேனே தெரியல. தூபே வந்து ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, அவரு ஒரு 6 அடிச்சுட்டு வழக்கம் போல 6 அவுட் ஆயிருந்தாலும் நான் வந்து சந்தோஷம் தான் பட்டிருப்பேன், அட்லீஸ்ட் ஹி ட்ரைடுன்னு. பட் ஆனா அவர் வந்து என்ன பண்ணாருல, சிங்கிள் தான் கொடுக்குறாரு யார், நூர் அகமதுக்கு. அவர் எப்படி ஆடுவாருன்னு அவர் நினைச்சாரு, என்ன ஒரு பிளேயர் மைண்ட் செட்னு எனக்கு புரியல. அவர் எப்படி ஆட வச்சுட்டு சிங்கிள் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபிளாஸ் இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம், அந்த அளவுக்கு இருக்கு. பட் ஒரு டீமாவே, ஒரு ஸ்குவாடாவே அவங்க தோத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப அடிக்கணும்னு இல்ல, பட் இந்த 2 பிளேயரை வந்து நான் அடிச்சே தீருவேன். ஏன்னா இவ்வளவு சான்ஸ் கொடுத்தும் அவங்க ப்ரூவ் பண்ணலன்னா அவங்க என்ன பிளேயர் அப்படின்ற கொஸ்டின் மார்க். அவ்வளவுதான். சூப்பர், சரியான ரோஸ்டா இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரிதான் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் வந்து ஏதோ டீம் ஓரளவு செட் ஆகி ஒரு போன மேட்ச் வந்து 200 ஒரு இன்டென்ட் வரைக்கும் வந்தாங்க, அடிக்க போறாங்க. ஸோ இதுக்கு மேல மேட்ச் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு நினைச்சான். பட் திருப்பியுமே வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ருத்ராஜ் போனோடனே திருப்பியுமே ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னும் ரொம்ப ஒஸ்டா போச்சு. ஸோ அதே வந்து ஒரு பெரிய மைண்ட் ஃபக் ஆகுது. ஸோ டோனியை வந்து எல்லாம் குத்து சொல்லி ஒன்றும் பிரோஜனமும் இல்லை. அவர் கேப்டன்னா கேப்டன் மட்டும் தான் பண்ண முடியும், அவங்களோட ரோலை போய் அவரால் ஆட முடியாது. நான் ஓப்பனிங் நானே ஆடுறேன், நானே ஆடுறேன், நானே பவுலிங் போடுறேன், நானே கீப்பிங் பண்றேன் அப்படின்னா வந்து மொத்தமா அவரால் பண்ண முடியாது. ஸோ அவர் அடிக்கிறத விட்டுட்டு நீங்க யாரை அடிக்கணுமோ அவங்கள அடிங்க தயவு செஞ்சு. அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ சான்ஸ் கொடுத்துமே இன்னைக்கு வந்து ஒரு குரூஷலான ஒரு சுச்சுவேஷன்ல இவ்வளவு ஓவர் ஸ்பெண்டிங் இருக்கு, ஓவர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இம்பாக்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல மாத்தல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போய் மாத்துறாங்க இம்பாக்ட். என்னடா நீங்க பண்றீங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வந்து பேட்டிங் மாத்துறீங்க, இவனை நம்பி ஏன்டா இம்பாக்ட் மாத்துறீங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது இருந்துச்சு. அடிச்சு ஒரு கீச்சோட குத்த சான்ஸ் எல்லாம் கீழ்த்தானா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அது ஏத்த மாதிரியே வந்து சரியான ஷாட் அடிச்சு கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அங்கேயே வந்து ஆக்சுவலா நீங்க பெரிய ஒரு நோட்டீஸ் பண்ணீங்களா, இந்த மேட்ச்ல வந்து நீங்க ஓவர் 10 உள்ள எடுத்துக்கலாம். ஏன்னா 10 ரன் எஸ், வரல, கரெக்ட். அதையும் மீறி கூட கொடுத்தாங்க. அப்ப என்ன தாட் அதுதான் ப்ராசஸ் கூட சிஎஸ்கே பண்ணிருப்பாரு? ஆல்வேஸ் பிலீவ், ஒரு பிளேயர் நல்லா பிலீவ் பண்ணுவாங்க. பட்
எல்லா டைமும் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இந்த ம். மாதிரி ஒரு 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 பிளேயர் ஆஃப் ஜெம்னு சொல்ற மாதிரி ஒரு பிளேயர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க, தீபக் கூட மாதிரிலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் கொடுத்த ஒரு சான்ஸே ஓவர்டன் வந்து ஒரு 6 வச்சாரு. பட் இவங்களுக்கு வந்து 3 3 இல்ல 4 இல்ல நிறைய மேட்சஸ் வந்து சான்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்பயுமே வந்து நான் ஆடுறது தான் ஆடுவேன், நான் கழட்டுறது தான் கழட்டுவேன் அப்படின்னா வந்து உனக்கு எதுக்கு அவ்வளவு காசு? ஃபர்ஸ்ட் நீ யாரு? நீ 2 மேட்ச் தான் 50, எதுக்கு இவனை பிக் பண்ணாங்க? அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு எனக்குலாம். இவன் யாரா பிக் பண்றானுங்க? இவன் எதுக்கு T20 உள்ள போடுறாங்க? அங்க அத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கடா, அவங்க சான்ஸ் கொடுங்கடா, அவன் அடிக்கலாம் கூட பரவாயில்ல, சும்மா வச்சு சான்ஸ் கொடுக்கடா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெரிய இதாவது அந்த திருப்பாதி. அது சொல்றதுக்கு தலை எனக்கு அப்படியே வலிக்குது. தயவு செஞ்சு இந்த சிஎஸ்கே 5 வருஷம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல எனக்கு. ஒரு 5 வருஷம் 5 கப்ஸ் அடிச்சோமா நம்ம அப்படிங்கிற ஒரு பேச வச்சிட்டாங்க நம்மள சத்தியமா. சோ சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எப்பவும் ரச்சின்காக இந்த டைம் வந்து இவங்களையுமே நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரச்சின் ரச்சின் அண்ட் கான்வே இவங்க 2 பேரையுமே நம்ம சொல்லலாம். ஏன்னா டோட்டல் கம்ப்ளீட் ஃபெயிலியர் அவங்களுமே. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாரு கரெக்ட். ரச்சின், அப்புறம் ரச்சின் அந்த ஒரு சேசிங் ஆடினாரு, ரச்சினை தூக்கிட்டு பெருசா போய் இல்ல, நியூசிலாண்டை நாட் ஊட்டினா இம்ப்ரெஸ். போட்டு அடிப்பாரு. சிஎஸ்கேல என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. இதுக்கு மேல அடிக்க மாட்டாங்க, நான் அவுட் ஆயிட்டேனா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு பண்ணிட்டு எனக்கு போறாரா? ஒரு இல்ல ஒரே அடுத்த ஒரு ஒரு விஷயம் புரியல. ம், எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஏன் இவங்க திரும்பி 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 அஸ்வினை எடுத்துட்டு வராங்க அப்படிங்கறதே எனக்கு புரியல சீரியஸா. ஏன்னா அவர் வந்து எப்படி சொல்றது, ஒரு இம்பாக்டே அவர் கிரியேட் பண்ணல. விக்கெட்ஸ் எடுக்கிறாரு எப்போ 20 30 32 ரன்னுக்கு அப்புறம் ஒரு விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அது வந்து டீமுக்கு வந்து எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணல. பட் திருப்பி தேவையில்லடா. திருப்பி அவருக்கு ஒரு எடுக்கிறாங்க. ஒரு பேட்ஸ்மேன் 30 ரன்ஸ் அடிச்சாலே மோர் தென் இனஃப். T20 ஓவர்ல அதுதான் தேவை. அங்க போயிட்டு விக்கெட் எடுத்துட்டு பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நீ முட்டை 10 கூட தூக்கணும், அப்பதான் அது உன்னோட டேலண்ட். நீ போயிடுச்சு, உனக்கு வயசாயிடுச்சு, பால் ஸ்பின் ஆகல அப்படின்னா மூடிட்டு உட்காரணும். அப்பயும் நான் பவர் பிளேல தான் போடுவேன் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு டென்ஷன் ஆகுது இந்த பவர் பிளேல கொடுக்குறது. See, எல்லாருக்குமே எல்லாருக்குமே எல்லா நாளும் எடுத்துறாது, ஓகே தான். ஒரு பிளேயர் வந்து நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்டும் பண்ணும். பட் ஆனா அவங்க ரொம்ப போராடும் போது ஃபேன்ஸால அதை ஏத்துக்க முடியல. அதுதான் அதோட வெளிப்பாடு. ஏய் சிம்பிள்ரா. இப்ப இத்தனை இத்தனை மக்கள் வந்து காசு கொடுத்து கிரவுண்டுக்கு போறாங்க, ஓகேவா? அவன் ஜெயிக்க சொல்லல, இன்டென்டோட ஆடு, கொஞ்சம் டஃபா ஜெயி. நம்மளே இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நம்மள மாதிரி நிறைய ஆடியன்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறாங்க வீட்டுல. சோ இது மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. அதுக்காகவாச்சும் நீ பண்ணு. அதுதான் நான் வேற எதுவுமே கேட்கலையே தவிர, இதுக்காக தான் நம்ம கேட்கறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அதுதான் ரோஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பேசி 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 டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அவர் அந்த திருப்பாதியா இருக்கட்டும், ஊடாவா இருக்கட்டும், சிஎஸ்கே திருப்பி திருப்பி இதான் பண்ணிட்டு இருக்கு, டயர்ட் ஆகுது. ஸோ வாய் இதை செஞ்சு கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஃபிளெமிங் இந்த டீம் வச்சுட்டு வாய் கூட தேவையில்லைன்னு, அவ்வளவுதான். பட் இன்னைக்கு இன்னும் அசிங்கப்படுத்த வேணாம். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு அன்சுல் கம்போஸ் இன்னைக்கு சான்ஸ் கொடுத்திருந்தாங்க. பட் அவரால ஒன்றும் பண்ண முடியாது இந்த ரன்னை வச்சுக்கிட்டு. பட் அட்லீஸ்ட் விக்கெட் எடுத்தாரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இல்ல எனக்கு பாசிட்டிவா அதை அடுத்த பாக்குறேன். ஆமா அடுத்த ஒரு இருக்கிற மேட்ச்ல அட்லீஸ்ட் இந்த சான்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ் தான் உட்கார வச்சுட்டு இருக்கிற பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணணும். அவங்க அடி வின் பண்றாங்களோ ஆமா, இல்லையோ, அடிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்கள டெஸ்ட் ஷேக் பண்ணி ரஷீத் வைக்கணும். எல்லாம் இருக்காரு, மேபி நெக்ஸ்ட் கொஞ்சம் இயருக்கு யூஸ் பண்ண கொடுக்குறாடா. யூஸ் பண்ணலாம். நாகர்கோட்டி இருக்காரு, நாகர்கோட்டி. அவரு ஷேக் ரஷீது, ஒன் ஸ்பீடில இருக்காங்க. மத்த ஏய் நம்ம யாரு டீம்ல ஹிட்டிங் யாருமே இல்லடா. ஆண்ட்ரே சித்தார்த் டூபே. இருக்காரு. ம். சித்தார்த் இருக்காரு. டூபே கமான். பட் டூபே வந்து அவர் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து மிடில் ஆர்டர் தான், பட் அவர் ரோலே எனக்கு மறந்துட்டாரு. ஏய் ரொம்ப அந்த கொலாப்ஸ் சைடு விக்கெட் ஆயிடுச்சுடா. போகுதுன்னா நான் டீம் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி எதேதோ பண்றாங்கடா. அவங்க ரோல பண்ணாம மாத்தி 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 எதேதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. அப்பா ஆக்சுவலா இன்னைக்கு வேற கமெண்டேட்டர்ஸே பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 100 தொட்டாலே பெரிய விஷயம்ன்ற லெவலுக்கு போச்சு. சோ என்ன மாதிரி ஒரு டீம், தெரிஞ்சு என்ன மாதிரி ஒரு நம்ம ஆட்டக்காரன் அவனை பிடிச்சு. எம்ஐயோட 106 நினைக்கிறேன் லோ ஸ்கோர். அது ஒண்ணுதான். அதுக்கு தாண்டி இப்ப 97 இதுதான் லோ ஸ்கோர் 103. 97 தான் சென்னையோட லோக்கல். சேப்பாக்குல இந்த லோவஸ்ட் தான். சேப்பாக்குல இதான் லோவஸ்ட். அதான் சொல்றேன், நம்ம ஹோம் கிரவுண்ட்ல சொல்றேன். போங்கடா, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான், நான் முடிச்சுப்போம் வீடியோவை. பட் ஒரு ஆனா மைண்ட் ஃபக்கா தான் இருக்கு. டீகாக்கு நிறையலாம் வேற லெவல்ல பேட்டிங் டாப் கிளாஸ் ஆனாங்க. செம்ம ஷாட்ஸ்லாம் ஆடினாங்க. நம்ம 10வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் 6 அடிச்சோம். சிஎஸ்கே வந்து 10th ஓவர்ல தான் ஃபர்ஸ்ட் 6. அவங்க ஃபர்ஸ்ட் 8 பால்ல 2 6 அடிச்சு முடிச்சிட்டாங்க. 6 மழைதான். அதுதான் 10 ஓவர்ல சொல்றேன். மேட்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க. பிச் ஒரே பிச் தான், ஆல்மோஸ்ட் சேம் ஆமா, அட்டாக் தான். பட் அவங்க அடிக்கிறாங்க, நம்ம அடிக்கல, அவ்வளவுதான் மேட்டர். சிம்பிள். நான் இப்போ ஃபர்ஸ்ட் நீ ஓவர்ல அவுட் ஆகுற, ஆமா ஒரு ஃப்ரீ ஃப்ளோ கூட ஷாட் ஆகுறன்னு அடிக்க சொல்ற. பாக்குறாங்க, ஸ்ட்ரோக் கேக்குறாங்க, இல்ல அவுட் ஆகுறத தொட்டு விட்டு போறாங்க.
தூக்கி நீ 6 லைன் கிட்ட கொடுத்து அவுட் ஆகடா, நாங்க சந்தோஷமா இது பண்ணுவோம். அதை விட்டுட்டு பவர் பக்கத்துல பிளேல நீங்க பேட்டை விடாம இப்படியே வச்சுக்கிட்டா அப்புறம் எதுக்கு? பவர் பிளேல பேட்டை உடைய ஸ்ட்ரைட்டா அடிச்சு மாட்டாங்க தூக்கி வரலாம், இங்கேதான். ஸ்ட்ரைட்டாவும் அடிக்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் கடுப்பாச்சு பார்க்கும்போது. எப்படி இந்த டீம் தெரியுமா அது? ரஹானே ஒரு நல்ல பிரில்லியண்டா கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. அந்த வருண் சக்கரவர்த்தி வந்து கேட்ச் எல்லாம் பறந்து வந்து பிடிச்சாரு, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ கேகேஆர் வந்து மேல போயிட்டு இருக்காங்க அவங்களோட அந்த ஒரு வின்னிங்காக. பரவாயில்ல, அந்த ஒரு நல்ல டீமா இருக்காங்க. சென்னை வந்து ஐ திங்க் எனக்கு இந்த சீசன் அவுட் தான், நோ டவுட்ன்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. இல்ல, அவங்க சைக்கலாஜிக்கலா டிஃபீட் ஆயிட்டாங்க. மேல கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரே ஒரு விஷயம் தான் நாங்க சொல்லிட்டே இருக்கோம், நாங்க மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம். ஸோ ஃபேன்ஸ் நீங்க அதை கண்டிப்பா புரிஞ்சே ஆகணும். நீங்க திருப்பி திருப்பி டோனியை சொல்றதுனால ஒண்ணுமே மாற போறது இல்ல. திருப்பி திருப்பி வந்து டோனி அது பண்ணணும் அது பண்ணணும் சொல்றது வந்து எந்த வகையில வந்து அது அது வந்து ஒரு நல்லா இருக்குங்கிறது எனக்கு சீரியஸா தெரியல. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஆடாம டோனி மட்டும் ஆடணும்னு சொல்லிட்டா கிடையாது. ஸோ நம்ம அதையும் யோசிக்கணும், யோசிச்சு பேசுங்க, பேசும்போது வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் முடிச்சேன். சூப்பர். ஸோ அதுதான், ஸோ டீமாவே ஃபெயில் பண்ணிட்டு இருக்கிறப்ப டீமையும் பார்த்து சொல்லணும். ஸோ ஒரு பர்சன் மட்டும் பிக் பண்ணி நீங்க உங்க எல்லா ஹேட்டையுமே அங்கே காட்டக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸோ அதுக்குன்னு நாங்கள் டோனி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு பிடிக்கும் கிரிக்கெட்னாலே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நாங்கள் முடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மேலும் மேலும் நிறையா ஐபிஎல் மேட்சஸ் ரிவ்யூஸ் அண்ட் ஃபன்னி ரோஸ்ட் வீடியோஸ் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது 4 விஷயம் தான். அது என்னென்னு பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சய், ஹாரிஸ் மற்றும் ஆதித்யா ஃப்ரம் குஜால்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.